வணக்கம், வெல்கம் டு பமி வீட்டு சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மெதுவடை மோர் குழம்பு. மோர் குழம்பில் வெண்டைக்காய், வெள்ளை பூசணி, சவ் சவ் இப்படி காய் போட்டு செய்யலாம். மெதுவடை போட்டு செய்கிற மோர் குழம்பு சுவையாகவும் இருக்கும். குழம்பில் போட்ட மெதுவடையும் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மெதுவடை மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். 3 கப் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஒரு விஸ்க் இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணி தயிரை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் தயிரை சேர்த்து 3-4 தடவை மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். மோர் குழம்புல சில சாமானை அரைச்சி சேர்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டீஸ்பூன் யூஸ் பண்ணி 2 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பச்சரிசியும் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். கூட ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமும் சேர்த்து 1/2 கப் வார்ம் வாட்டரில் தோராயமாக 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லியும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2-3 எடுத்துக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. குழம்புல சேர்க்க 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா மோர் குழம்பு தாளிக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்போட 1/8 டீஸ்பூன் முழு வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது தவிர தாளிப்புக்கு தேவையான கடுகு உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. ஊற வைக்க யூஸ் பண்ண தண்ணியில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி, தேங்காய், சீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரிசி பருப்பு ஊற வைக்க யூஸ் பண்ண மிச்ச தண்ணியும் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்துருக்கிற கெட்டி தயிரோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தின்னாக்கிக்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற தயிர் கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாக இருக்கிறதுனால தோராயமாக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தயிர் கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெந்தயப்பொடி, மஞ்சள், மோர் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. மோர் குழம்புக்கு தயிரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நீத்து போய் தின்னாகவும் இல்லாமல் இன்பிட்வீனாக இருக்கணும். நம்ம அரைச்சி சேர்த்த துவரம்பருப்பும் அரிசியும் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் இப்போ தயிரோட கன்சிஸ்டன்சி சரியாக இருந்தால் தான் ஃபைனலாக குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பதமாக இருக்கும். மோர் குழம்பில் போட போகிற மெதுவடைக்கான மாவை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து மாவில் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். மெதுவடை ரெசிபி ஏற்கனவே எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் குழம்பு தாளிச்சுக்கலாம். சைட் பை சைட் மெதுவடை பொரிக்க கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மோர் குழம்பு தாளிக்க ஒரு பேன் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் வடை பொரிக்க எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோர் குழம்பை தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப மணமாக ருசியாக இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்ல பொன்னரமாக வறுபட்டிருக்கு. அடுத்தது 1-2 வரமிளகாய் உடைச்சி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு கருவேப்பிலை நல்ல மணம் கொடுக்கும். 2-3 கொத்து சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தயிர் கலவையை மெதுவாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்டில் மோர் குழம்பு சீக்கிரமாக கொதித்து தெரிஞ்சு போன மாதிரி நீத்து போயிடும். குழம்போட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே அப்பப்போ கலந்து விட்டு ஒரு லேஸ் கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க.
சைட் பை சைட் மெதுவடையை மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சுக்கோங்க. வடையை ரொம்ப மொறுமொறுப்பாக பொரிக்கணுன்றது இல்லை. நல்லா வெந்து வெளிப்பக்கம் சாஃப்டாக இருந்தால் மோர் குழம்ப வடை ஈஸியாக சோக்கின் பண்ணி சாப்பிட நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். மோர் குழம்புல ஊறி வடை கொஞ்சம் பெருசாகும். அதனால் வடை சைஸை இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. வடை சின்னதாக இருந்தால் குழம்புலேருந்து எடுத்து பரிமாறும் போதும் உடையாமல் ஈஸியாக எடுக்கலாம். வடையை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்து லைட் கோல்டன் கலர் இருக்கும்போது எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மெதுவடை பொரிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு லேசாக கொதிக்க துவங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வடையை ஒன்றொன்னா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செய்கிற இந்த அளவு மோர் குழம்புல மேக்ஸிமம் 12 வடை சேர்க்கலாம். நிறைய சேர்த்தா குழம்பு ரொம்ப கெட்டியாயிடும். மெதுவடை மோர் குழம்பை 45 minutes to 1 hour பொறுத்து சர்வ் பண்ணால் குழம்புல வடை நல்ல ஊறி சாப்பிட ருசியாக இருக்கும். ரஃபாக 45 minutes to 1 hourல மெதுவடை மோர் குழம்புல நல்ல ஊறி இருக்குது. கட் பண்ணும் போதே தெரியும் குழம்பை நல்லா சோக்கின் பண்ணி வடை சாஃப்டாக இருக்குது. சுட சுட சாதத்தோட பரிமாற அருமையான மெதுவடை மோர் குழம்பு ரெடி. மெதுவடை மோர் குழம்பு கூட தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரையும் பொரிச்ச அப்பளம் வத்தல் மோர் மிளகாயும் சர்வ் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி ஏற்கனவே எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே வாழைக்காய் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வச்சு செய்கிற வறுவல் மோர் குழம்புக்கு நல்ல காம்பினேஷன். மெதுவடை மோர் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.